அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லார் வீட்லேயும் பொங்கல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் இன்றைக்கி சூப்பராக பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அதுவே சாப்பிட்டோம். நாங்கள் எதுவும் ரெடி பண்ணல, பொங்கலே சாப்பிட்டோம். அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து கோஸ் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன், அம்மா வந்து சிறுகிழங்கு பொரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சைடு அவியல், 3 கூட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தோம். அண்ட் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் மட்டும் தான் வச்சுருந்தோம், சாம்பாரும் மோரும் மட்டும்தான். இப்போ தானே அம்மா சாம்பாரை மூடினாங்க, திருப்பி சாம்பாருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சிறுகிழங்கு ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. எப்படியோ அது சிறுகிழங்கு விற்கிற ரேட்டுக்கு அது தூர போட சொல்றியா அப்படின்ட்டு சாம்பாரில் ஆட் பண்ணி விட்டாங்க. அண்ட் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் மசாலா அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. அண்ட் இந்த அவியல் பார்த்தீங்களா எப்படி கருப்பு கலரில் வந்திருக்கு. அம்மா பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்திருக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னால் பரவாயில்லாமல் இருக்கட்டும் அப்படின்னா டேஸ்டான சூப்பராக இருந்துச்சு. தயிர் அப்புறம் வந்து தேங்காய்லாம் போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மோர், கோஸ் பொரியல், சிறுகிழங்கு, அவியல், பொங்கல், சாம்பார் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இலையில வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் காய்.